Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. பேயை தேடி போகிறது, அதாவது கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர். இந்த மாதிரி விஷயத்த நிறைய பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பண்ணுற எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுறாங்க. அந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாழடைஞ்ச வீட்டில் பேயை தேடி போயிட்டு அங்கே நடக்கிற விஷயத்த அப்படியே வீடியோ எடுத்து அது யூடியூப் சேனலில் போட்டால் அவங்களுக்கு ஃபேமும் கிடைக்கும், அதன் மூலயமா பணமும் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அவருடைய பேர் அப்துல், அவரும் பேய தேடியும் போறாரு, அவருடைய நண்பர்கள் கூட. பட் அங்க போயிட்டு அங்க எடுக்கிற வீடியோ, அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பண்றாரு. அந்த காரணம் என்னன்னா, பேக் டு ரிவைண்ட் நம்ம சேனல்ல அந்த ஒரு இன்சிடென்ட்டை போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. கேட்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆரம்பத்துல எனக்கும் அப்படிதான் இருந்தது. அந்த சம்பவத்தை இவங்க ஃபுல்லா ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்குண்டான உள்நோக்கம் என்ன அப்படின்னு எனக்கும் கிளியரா புரிய வந்தது. அப்படிப்பட்ட ஒரு உண்மை பேய் சம்பவத்தை பத்தி தான் இப்ப நான் தெளிவா சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க, அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். போற பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் அப்துல். இவர் வந்தவாசியை சேர்ந்தவர். அண்ட் இதுக்கு முன்னாடி அப்துல் இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை பேய் சம்பவத்தையும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த இடத்துல அப்துல் ஆல்ரெடி ஒரு பேய் சம்பவத்துல மாட்டிட்டு திரும்ப அந்த மாதிரி விஷயத்த பண்ண மாட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாண்டடா இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிருக்காரு. அதுவும் அப்துல் இவர் மட்டும் தனியா பண்ணல, இவருடைய நண்பர்கள்ல ஒரு சில பேர், கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கிட்ட போயிட்டு இந்த பிரச்சனையிலையும் மாட்டி இருந்திருக்காங்க. அது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண அப்துல் இதுக்கு முன்னாடி இவரோட லைஃப்ல ஒரு பேய் சம்பவமும் நடந்திருக்கு. ஆனா இதுக்கப்புறம் பேய் பார்க்காம போக மாட்டார் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன் நான் மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான் நினைச்சிருப்போம். ஆனா அப்துல் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இது எல்லாமே ஒரு விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போலாம் அப்படின்னு இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அப்படி கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ற அந்த ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு வீடியோவையும் பேக் டு ரிவைண்ட் நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. சொல்ல போனா அதோட வெளிப்பாடா தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்த உண்மை சம்பவங்கள்ல நிறைய பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒரு சில பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்லயும் இல்ல ரிலேஷன் லைஃப்லயும் நடந்த சம்பவத்தை கேட்டு நமக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துல அப்துல் இவரும் யார் லைஃப்லயாச்சும் பேய் சம்பவம் நடந்திருக்கா, உண்மையா நடந்தா மட்டும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு இவரே நண்பர்கள் ஒரு சில பேர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. ஆனா கூட இருந்த அந்த நண்பர்கள் யார் லைஃப்லயுமே பேய் சம்பவம் அப்படின்னு எதுவுமே நடந்ததில்லை. ஆனா அவங்க எல்லாருக்குமே பேய் நம்பிக்கை இருக்கு. இதனாலே அப்துல் என்ன யோசிக்கிறாருன்னா, என்னடா இவனுங்க லைஃப்ல பேய் சம்பவமே நடக்கல, நம்ம ஆல்ரெடி ஒரு பேய் விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிட்டோம், இப்ப நாம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யூடியூப் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில தமிழ் யூடியூபர்ஸ் இந்த அபேண்டனான பிளேஸ்ல போயிட்டு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்கும்போது, டேய் நம்ம வந்தவாசி, நம்ம ஊர்ல ஒரு சுடுகாடும் இருக்கு, அந்த சுடுகாடு ஒரு மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா நைட் அந்த இடத்துக்கு போறது கொஞ்சம் பிரச்சனைக்குரியது தான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பேய் இருக்குமான்லாம் இல்ல, அந்த சுடுகாடு ஒட்டி நிறைய இடத்துல இந்த மது பிரியர்கள் குடிச்சிட்டும் இருப்பானுங்க. அவங்க தொல்லை தாங்க முடியாது. இன்கேஸ் அவங்க நம்மள நைட்டு பார்த்தா ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிக்க, டேய் அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாம், நம்ம போயிட்டு அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எவனாச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா நம்மளும் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு பசங்களும் அதுக்கு தயாராகிறாங்க. இப்ப வந்தவாசியில ஒரு சுடுகாடும் இருக்கு, அந்த சுடுகாட்டுக்கு போலான்னு யோசிக்கும் போது கூட இருக்கிற ஒரு நண்பரும் சொல்றாரு, டேய் அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்திலே ஒரு பேப்பர் கம்பெனியும் இருக்கு, ஆனா இப்ப அந்த கம்பெனியை யாருமே யூஸ் பண்றதும் இல்லை, அபேண்டடா தான் இருக்கு, பேசாம நாம அந்த கம்பெனி உள்ள போயிட்டு வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பேச, கரெக்டா சுடுகாட்டுக்குள்ள போனாதான் இவனுங்க தொல்லை தாங்க முடியாது, பேசாம அந்த பேப்பர் கம்பெனி உள்ள போயிடலாம் அப்படின்னு இப்ப பசங்களும் ஃபைனலா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் போறதுக்கு முன்னாடி தான் அப்துலுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அது என்னன்னா,
நாளைக்கு அக்காவோட நிச்சயதார்த்தம், நாம இன்னைக்கு நைட்டு போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாம் இன்னைக்கு சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டே வந்துடலாம் அப்படின்னு அப்துல் ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறாரு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நண்பர்கள் எல்லாருமே தயாராகி இவங்க எல்லாருமே அந்த சுடுகாட்டில் இருக்கிற அந்த பேப்பர் கம்பெனிக்கும் போகிறாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி மொபைலில் ஃபுல்லாக சார்ஜும் போட்டுக்கிறாங்க, கையில் சின்னதாக டார்ச்சும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா போகிற இடத்துல சுத்தமாக வெளிச்சமே இருக்காது. இவங்கிட்ட இருக்கிற சின்ன டார்ச் மூலியமாக தான் அங்கே இருக்கிற வெளிச்சத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். இப்போ எல்லாருமே அந்த பேப்பர் கம்பெனிக்கு வந்துட்டாங்க. அப்துலுடைய ஒரு நண்பர் மட்டும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க கைவிடப்பட்ட அந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்குள்ளேயே அந்த நண்பரும் வந்துடுறாரு. டேய் என்னராச்சு, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்க, இது என்ன கையில் பையே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு அப்துல் அந்த நண்பர்கிட்டையும் கேட்க, அது ஒன்றும் இல்லைடா, நம்ம இப்போ உள்ளே போகிறது சும்மாலாம் போகக்கூடாது, உள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஸ்பிரிச்சுவலாக அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ஜின்களை எப்படி கூப்பிடுறது, அதுக்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு எனக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். ஜின் சுறாவும் எனக்கு தெரியும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தான் இந்த பையில இருக்கு. இதை வச்சு நாம உள்ள ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயத்த பண்ணணும். ஏன்னா சும்மா போன உடனே பேய் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணாதான் பேய் நம்மளை தேடி வரும் அப்படின்னு அந்த நண்பர் சொல்லும்போது அப்துலுக்கு இதுல துள்ளி கூட விருப்பமும் இல்லை. ஏன்னா அடுத்த நாள் அவங்க அக்காவுடைய நிச்சயதார்த்தம் ஒருத்தர் இருக்கு. இன்கேஸ் இவருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கண்டிப்பா இவரால் அந்த நிச்சயதார்த்தம் பாதிக்கப்படும். அதனால இவரும் டேய் நம்ம எதுக்கு போகிறோம், எக்ஸ்ப்ளோர் உள்ள சாதாரணமாக போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு சும்மா ஃபன் மாதிரி தான் பண்ணிட்டு வர போகிறோம், அதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், சைலண்ட்டாக முடிச்சுட்டு சைலண்ட்டாக போகலான்னு சொல்ல. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கேட்ட மற்ற நண்பர்கள்லாம் டேய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா, நீ ஏன் பயப்படுற, வா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த கைவிடப்பட்ட கம்பெனிக்குள்ளேயும் போகிறாங்க. இந்த பேப்பர் கம்பெனியை பார்க்கறதுக்கு ஒரு விதமான பயத்தையும் தருது. அந்த பயத்தோட பசங்க எல்லாருமே உள்ளேயும் உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சுத்தியும் பார்த்துக்கிறாங்க. சுத்தி பார்த்தது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே மொபைலில் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் ஆன் பண்ணி சேமாக ஒரே நேரத்தில் அந்த ஜின் சுரா அப்படின்னு ஒரு வீடியோவும் இருக்கும். அது ஒரே நேரத்தில் 2 பேருமே ஆன் பண்ணி வைக்க இப்போ அந்த ஜின் சுரா அந்த மந்திரங்கள்லாம் அந்த இடத்துல நல்லா சத்தமாகவும் கேட்குது. ஆனால் இந்த இடத்துல பசங்க மொபைலில் அந்த ஜின் சுராவை ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சின்ன சின்ன பூச்சிகளோட சத்தம், தூரத்தில் எங்கேயோ நாயெல்லாம் நார்மலாக குலைச்சிட்டு இருக்கிற சத்தம்லாம் நல்லாவே தெளிவாக கேட்டுட்டு இருந்தது. ஆனால் ஜின் சுராவை போட்ட ஒரு சில செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் எல்லாமே அடங்குது. நாய் குலைக்கிறது அப்படியே அடங்குது, பூச்சி கத்துற சத்தம் எல்லாமே அடங்கி அந்த இடத்துல ஒரு நிசத்தமான அமைதியும் ஏற்படுது. இந்த அமைதி எப்படி இருக்கு தெரியுமா, பசங்க இவங்களுக்குள்ளவே மூச்சு விடுற அந்த சத்தம் இவங்களுக்கே தெளிவா கேட்கிற அளவுக்கு அந்த இடம் ரொம்பவே அமைதியா மாறி இருக்கு. அப்துல்க்கு இதோட விளைவு என்னன்னு ரொம்பவே தெளிவாகவும் தெரியும். இதனாலே டேய் இதெல்லாம் பண்ண வேணாண்டாம், தயவு செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்ல. ஆனால் மற்ற பசங்க எல்லாருமே டேய் என்ன பயப்படுறியா, உனக்கு பயம் இருந்தா நீ வேணா கிளம்பு அப்படின்னு சொல்ல. ஆனால் பசங்களை விட்டு போகிறதுக்கு இவருக்கும் மனசு இல்லை. சரி என்னவோ பண்ணி தொலைங்கடா அப்படின்னு இவரும் அமைதியாக இருக்க. அப்போ முகமதோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பெயர் அலி. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புக்கு மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. அதில் சில விஷயங்கள்லாம் வரைஞ்சிருக்கு, ஏதோ குறியீடு மாதிரி. அது என்ன பண்ணுறாருன்னா அங்கே தரையை நல்லா சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்துல அந்த குறியீடை அப்படியே வரையவும் ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் ஒரு கோலம் மாதிரி அந்த இடத்துல வரையவும் ஆரம்பிக்கிறாரு. வரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துல உட்காந்து இவர் கண்ணை மூடி திடீர்னு அரபிக்கில் சில வார்த்தைகள்லாம் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்கும்போது இது மந்திர வார்த்தைகள் மாதிரி இருந்தது அப்படின்னு அப்துல் சொல்லியிருக்காரு. இப்படி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த அபேண்டட் பில்டிங்குள்ள யாரோ ஒரு சில பேர் உள்ளே வராங்க. இதை பார்த்தா மற்ற பசங்க எல்லாருமே திருச்சி ஓடி போயிட்டு ஒரு இடத்துல இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போயிட்டு ஒரு இடத்துலயும் ஒளியிறாங்க. இதுல அப்துல் மரத்துக்கு பின்னாடி ஒளியிறாரு. அப்துலோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா அப்துல் எப்படி ஷோல்டர் பேலன்ஸ் பண்ணி அந்த மரத்துல அப்படியே ஏறி போயிட்டு மேலே ஒளிஞ்சுக்கிறாரு. மற்ற பசங்க எல்லாருமே வேற இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த பில்டிங் உள்ள வந்த அந்த மர்மமான நபர்கள் வெளியிலயும் வராங்க. டேய் நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு தெரியும், மரியாதை வெளியில வாங்க, வரலன்னா நடக்கிற விஷயமே வேற அப்படின்னு சொல்ல பசங்களுக்கும் கொஞ்சம் பயம் வந்துடுது. ஏன்னா நம்ம இங்க உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவங்களும் வந்திருக்காங்க, நம்மள யாராச்சும் ஒருத்தர் மாட்டினாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பேசாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன ஏதுன்னு சுமூகமா பேசிட்டா பிரச்சனை இருக்காது அப்படின்னு இப்ப எல்லாருமே அவங்க ஒளிஞ்சிருக்கிற இடத்துல வந்து அந்த மர்மமான நபர்கள் அவங்க முன்னாடியும் வந்து நிக்கிறாங்க. வந்திருக்கிற அந்த மர்மமான நபர்கள் எல்லாருமே அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க தான். இந்த சுட்டு வட்டாரத்தில் தான் நைட் வந்து குடிப்பாங்க. அந்த மது பிரியர்கள் அப்துல் அண்ட் மற்ற
மற்ற நண்பர்கள் கிட்ட பசங்களா இங்க என்ன பண்றீங்களா அப்படின்னு ரொம்பவே சாஃப்டா தான் கேக்குறாங்க. அப்துலும் கிளியரா சொல்லிடுறாரு, அண்ணா நாங்க ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ண போறோம், அதுக்காக இந்த பேயெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் வந்தோம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அண்ணனையும் வீடியோ எடுங்கப்பா அப்படின்னு அந்த மது பேரும் சொல்ல, இல்லைண்ணே ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங் உள்ள போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களை தனியா வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்ல, அப்ப அங்க இருக்கிற அந்த மது பிரியர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரிப்பா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஆனா ஒரு விஷயம், நாங்க இந்த இடத்துல எப்பவுமே ரெகுலரா வந்து குடிப்போம், ஆனா எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த சுடுகாட்டுக்கிட்டையும் இப்ப நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களே இந்த பில்டிங்குள்ளயும் நாங்க போக மாட்டோம், கொஞ்சம் தள்ளி இருந்துதான் நாங்க பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணுவோம், நீங்களும் சின்ன பசங்களா இருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த பில்டிங்கை விட்டுட்டு வேற எங்கன்னா போயிட்டு இந்த பேயை தேடி போங்க, ஏன்னா இங்க நிறைய பிரச்சனை இருக்கு, சொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்ல. ஆனா அப்துல் என்ன சொல்றாருன்னா, அண்ணே அந்த பிரச்சனையை தேடி தானே நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க, நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறோன்னு சொன்னதுக்கப்புறம், சரிப்பா இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு அவங்களும் பிரச்சனை பண்ணாமல் இந்த இடத்த விட்டும் போயிடுறாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எச்சரிச்சுட்டு தான் போயிருக்காங்க. இப்போ மறுபடியும் அதே அபேண்டன் பில்டிங்குள்ளேயும் போக உள்ள போயிட்டு அந்த ஜின்களை வர வைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்துலுக்கு ஃபோனும் வருது. என்னன்னு பார்த்தா அப்துலோட தம்பியும் ஃபோன் பண்றாரு. இந்த நடுராத்திரி இவன் எதுக்கு ஃபோன் பண்றான் அப்படின்னு அவர் அட்டன் பண்ணி பேச அந்த இடத்துல தம்பி பயங்கரமா திட்டாரு. டேய் எங்கடா போன, நான் இங்க மண்டபத்துல இருக்கேன், பொழுது விடிஞ்சா அக்காவுடைய நிச்சயதார்த்தமும் இருக்கு, இங்க மண்டபத்துல நிறைய வேலை இருக்கு, இதெல்லாம் விட்டு நீ எங்க போன, மரியாதை கிளம்பி வா, அம்மா திட்டுறாங்க, அந்த சொந்தக்காரங்களாம் உன்னை கேட்கறாங்க, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்ல அப்துலுக்கும் இதுதான் கரெக்டான சான்ஸாகவும் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல இவருக்கு விருப்பம் இல்லை, இங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதெல்லாம் ஓகே, ஆனா அதை தவிர்த்து இந்த ஜின்களை வர வைக்கிறதுக்கான இந்த விஷயத்துல சுத்தமா விருப்பம் இல்லை. அப்துல்ல எப்போ இந்த ஒரு விஷயம் முடியும், எப்போ கிளம்பலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க தம்பியும் கால் பண்ண, டேய் நான் கிளம்புறேன், நீங்க இந்த ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நாளைக்கு அக்காவோட நிச்சயதார்த்தமும் இருக்கு, மண்டபத்தில் பண்ண வேண்டிய வேலைலாம் நிறைய இருக்கு, ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் போயே ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும், இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நான் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் வரேன்னு சொல்லிட்டு அப்துல்லும் இப்போ அந்த அபேண்டட் பில்டிங்கை விட்டு வெளியில் வராரு. அப்படி வெளியில் வரும்போது அந்த சுடுகாட்டை தாண்டி தான் வீட்டுக்கும் போக வேண்டியிருக்கு. அப்படியே அந்த சுடுகாட்டு வழியாக வரும்போது அந்த இடத்துல ஒரு நபரும் இருக்காரு. அந்த நபர் அப்துல்லை தடுத்து நிறுத்தி, தம்பி இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை, எங்க போற அப்படின்னு கேட்க, இல்லைண்ணே அந்த பில்டிங்ல பேய் வீடியோ எடுக்க வந்தோம், இப்போ எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா நிறைய பசங்க போனதை நானும் பார்த்தேன், நீ மட்டும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த நபரும் அப்துல்லை கேட்க, ஆனா தப்பிக்கிற மாதிரிலாம் இல்லைண்ணே, நாளைக்கு அக்காவோட நிச்சயதார்த்தமும் இருக்கு, வேலை நிறைய இருக்கு, அதனால தான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லப்பா நீ தப்பிச்சிட்ட, ஆனா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா, அந்த இடத்த பற்றி எனக்கு நல்லா தெரியும், அது உள்ளே போயிட்டு பார்க்க வேண்டிய விஷயத்த நான் பார்த்துருக்கேன், இப்போ நீ இந்த இடத்த விட்டு சேஃபாக வெளியிலே வந்துட்ட, இதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்குள்ளே உன் நண்பர்கள்லாம் வந்துட்டு இருக்கானுங்களே, ஆனால் அவனுங்களோட நிலைமை என்ன ஆக போகுது தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி உள்குத்தோடு பேச. ஆனால் இந்த உள்குத்தோட அர்த்தம் அப்துலுக்கும் கிளியராக புரியுது, அங்கே பிரச்சனை இருக்குன்னு. சரி நீ போ, நீ தப்பிச்சிட்ட, ஆனால் உள்ளே இருக்கிறவனுங்க மாட்டிக்கிட்டானுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் அவனுங்க அங்கே இருந்தாலும் அதில் ஒருத்தர் சாகிறது உறுதி, அதுக்கப்புறம் நீங்கள் வயிற்றுல வாயில அடிச்சுட்டு அழுவீங்க, அப்போ அழுது பிரோஜனம் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லைப்பா நீ தப்பிச்சிட்டல, நீ கிளம்பு அப்படின்னு அப்துல் அந்த அண்ணனும் போக சொல்றாரு. இப்போ அப்துல் இந்த அண்ணன்கிட்ட பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது தூரத்தில் பைக்ல ஒருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தா அப்துலுடைய தம்பி. ஏன்னா இந்த இடத்துல அப்துல் லேட் பண்ணிட்டே இருக்காருல, அதனால தம்பி டைரக்டா வந்து கூட்டு போயிடலாம் அப்படின்னு டைரக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போ தம்பி அண்ணன் அப்துல்ல பைக்ல ஏற்றிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அப்துல் யோசிக்கிறாரு, ஒருவேளை அந்த அண்ணன் சொல்றது உண்மையா இருக்குமோ, அங்கே ஏதாச்சும் பிரச்சனை இல்லை, பசங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு அவரும் பயப்பட, இல்லை அங்கே கிட்டத்தட்ட 8-9 பேர் இருக்கானுங்க, கும்பலாக இருக்கிறதுனால அவனுங்க சமாளிச்சுப்பானுங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு இப்போ அப்துல் டைரக்டாக கிளம்பி மண்டபத்துக்கும் போயிடுறாரு. ஆனால் மண்டபத்தோட வாசலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அப்துலுக்கு கொஞ்சம் பதறவும் ஆரம்பிக்குது, ரொம்பவே பதட்டப்படுறாரு. டேய் எனக்கு என்னவோ தப்பா படுது, ஏன்னா அந்த பேய் பங்களால பசங்களா இருக்கானுங்க, அவனுங்க ஏதோ விபரீதமான விஷயங்கள்லாம் பண்றானுங்க, அதனால அவனுங்களுக்கு ஏதோ பெருசா ஆக போகுது, இப்போ அவனுங்களை போயிட்டு வார்னிங் பண்ணி அங்கேருந்து கூட்டிட்டு மட்டும் வந்துடலாம், வந்துட்டு இங்கே வேலையை பார்க்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தம்பியும் புரிஞ்சுக்கிறாரு, போய் கூப்பிட்டு தானே வர போறோம் அப்படின்னு. இப்போ தம்பி என்ன பண்றாருன்னா, சரி வா போகலாம் அப்படின்னு அண்ணனை கூப்பிட்டுட்டு சேம் அதே இடத்துக்கும் போறாரு. ஆனா தம்பி கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு. அண்ணன் அப்துல் இவர் என்ன பண்றாருன்னா பைக்ல இருந்து இறங்கி இப்போ அந்த அபேண்டட் பில்டிங்குள்ள போலான்னு போது திடீர்னு உள்ள இருந்து ஒரு நண்பர் வந்து அப்துல்ல பலார்னு கண்ணத்துல அடிக்கிறாரு. ஒண்ணுமே புரியாம அப்துல் அப்படியே திகைச்சு போய் நிக்க, டேய் எதுக்குற என் மேல கல்லு தூக்கி போட்ட அப்படின்னு அந்த நண்பர் அப்துல்ல பார்த்தவங்க கேட்கிறாரு, டேய்
இப்பதான்டா நானே இந்த பில்டிங்குள்ள வரேன், நான் எப்படா கல்லை போட்டிருப்பேன் அப்படின்னு கேட்க, இல்ல நீ தான் போட்ட அப்படின்னு ஒரு கல்லையும் காட்டுறாரு. அந்த கல்லு ரொம்பவே பெருசா இருக்கு, ஒரு பாறாங்கல்லு. சொல்ல போனா அந்த கல்லை தூக்குற அளவுக்கு அப்துலுக்கு தெம்பு கிடையாது, அந்த அளவுக்கு நல்லா வெயிட்டான ஒரு கல்லு. டேய், எனக்கு என்னவோ நீ தானே அந்த கல்லை தூக்கி போட்ட மாதிரி இருந்தது, இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற கல்லை உன்னால் எப்படி சாதாரணமாக தூக்கி போட முடிஞ்சது? போட்டி அந்த கல் மேலே இருக்கிற அந்த தளத்தில் பட்டு கீழே டொம்முன்னு விழுந்ததுடா, செஸ்ட்டு மிஸ்ஸு, நான் வந்து தப்பிச்சிட்டேன். இன்கேஸ் என் மேலே மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எவன் மேலாம் விழுந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்பாட்லேயே இறந்து போயிருப்பான். ஏன்னா அந்த கல் அவ்வளோ வேகமாக வந்தது அப்படின்னு சொல்ல, டேய் நான் அப்போவே கிளம்பிட்டேன்னு சொல்லலாடா, நான் போயிட்டு இப்போ தாண்டா திரும்ப வரேன், அந்த கல்லை நான் தூக்கி போடலடா, நல்லா அந்த கல்லை பாடுறேன், அவ்வளோ பெரிய கல்லை நான் எப்படி தூக்குவேன்னு சொல்ல, அப்போ அந்த நண்பரும் புரிஞ்சுக்கிறாரு, டேய் நீ போனதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தது தெரியுமா, அதெல்லாம் இப்போ பேச வேண்டாம், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு எல்லா நண்பர்களும் ரொம்பவே பயந்தும் இருக்காங்க. அதில் ஒரு நண்பர், எப்பா டேய் அந்த உருவத்தை நான் பார்த்தேன்டா, இப்போ கூட என் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு வந்துடுங்க வெளியில் போயிடலாம் அப்படின்னு எல்லாருமே அந்த அபேண்டட் பில்டிங்கை விட்டு வெளியில் வர முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அப்துல்லும், டேய் நான் வெளியில் போன கேப்பில் என்னாச்சு ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இதில் அலின்னு ஒரு நண்பரை பற்றி சொல்லியிருப்பேன்ல, அவர் தான் அந்த விஷயத்தையும் சொல்கிறாரு, மச்சான் நீங்கள் இருக்கும்போது நான் இங்கே ஒரு சில குறியீடெல்லாம் வரைஞ்சி சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பேன்ல, அப்போ தான் நீ இந்த இடத்த விட்டு போயிருப்பேன், அப்போ பெருசாக எந்த முன்னேற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இன்னும் ஒரு சில குறியீடுகளை இங்கே இருக்கிற சுவத்தெல்லாம் வரைஞ்சி சுவத்தில் என் தலையை வச்சு முட்டு கொடுத்து சில துவாக்கள்லாம் நான் சொன்னேன். ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நானும் இன்னும் 2 பேர் மட்டும் இருந்தால் போதும், மற்ற நண்பர்கள் எல்லாருமே நான் வெளியில் போக சொல்லிட்டேன், ஆனால் யாருமே வெளியிலையும் போகலை, என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் எல்லாருமே இங்கே இருப்போம் அப்படின்னு எல்லாருமே உள்ளதாக இருந்தாங்க. டேய் இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா என்னை கேட்கக்கூடாது, தயவு செஞ்சு வெளில போயிருங்க அப்படின்னு நானும் மறுபடியும் அவங்கள எச்சரித்தேன். ஆனால் யாருமே போகலை. ஏன்னா எனக்கே தெரியும் இப்போ நான் பண்ண போகிற இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் விபரீதமானது தான். இன்கேஸ் பிரச்சனை ஏதாச்சும் வந்ததுன்னா நான் கூட ஏதாச்சும் சமாளிச்சுப்பேன், ஆனால் மற்றவங்களால எதுவுமே சமாளிக்க முடியாது அப்படின்னு தான் அவங்கள வெளியில் போக சொன்னேன். ஆனால் யாருமே வெளியில் போகலை. சரி இவனுங்களே இருக்குன்னு சொல்கிறானுங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நானும் அந்த துவாவை மேலும் சொல்ல ஆரம்பித்தேன். இப்படி அந்த வார்த்தைகள்லாம் அலி உச்சரிச்சுட்டே இருக்காரு. உச்சரித்த கொஞ்ச நேரத்திலே அலி இந்த டீம்ல இன்னொரு நண்பரும் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட மொபைல் ஆன் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்த வீடியோ எடுக்கிறாரு. அந்த நண்பர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 4 பேரும் வீடியோ எடுக்கிறாங்க. அப்படி வீடியோ எடுக்கும்போது அலி இங்க இருக்க ஒரு நண்பருடைய பேரை சொல்லி, டேய் நீ என்ன எடுத்தாலும் உன் மொபைலில் இங்கே எதுவுமே பதிவாகாது, இப்போ உன் மொபைல் ஆஃப் ஆகிருக்கும் பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பரும் கேமரா ஆன் பண்ணிட்டு மொபைலை பார்க்கல. அந்த நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு இப்படி தான் பார்த்துட்டு இருக்காரு. இவன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு மொபைலில் பார்த்தா மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே யோசிக்கிறாங்க, இவன் திரும்பியும் பார்க்கல, எப்படி உனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியும்னு. இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த எல்லாருமே அப்படியே அமைதியாகி பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இது கூட பரவாயில்ல, இப்போ அலி என்ன சொல்றாருன்னா, இந்த பக்கம் அப்படின்னு ஒரு திசையை கை காமிச்சு, இங்கே நீங்கள் இந்த பேரை சொல்லி 4 பேர் நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாடா நாங்கள் தான் இங்கே நிற்கிறோம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, இப்போ அந்த இடத்துல நீங்கள் 4 பேர் மட்டும் இல்லை, உங்கள் கூட 5ஆவதா ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லும்போது, இது 5ஆவதா யார் நம்ம கூட வந்திருக்கா அப்படின்னு இவங்களுக்குள்ள திரும்பி பார்க்கும்போது தான் அந்த 5ஆவது நபரையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அலறாங்க. ஏன்னா அந்த 5ஆவது நபர்னு சொன்னது வேற யாருமே இல்லை, இவ்வளோ நேரம் இவங்க இந்த இடத்துல ஜின்சூராலாம் போட்டிருப்பாங்கல்ல, இவங்க அழைத்த அந்த ஒரு ஜின் இப்போ இவங்க முன்னாடி வந்து நிற்கிது. ஏன்னா அப்பாங்க இருக்கிற பசங்களுக்கு இதுதான் ஜின் அப்படின்னு தெரியாது. ஏன்னா அங்க இருந்த அந்த 4 பசங்களும் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு ஜின்களை பத்தி பெருசா புரிதலும் கிடையாது. இப்படி அந்த பசங்க அங்க இருக்கிற அந்த உருவத்தை பார்த்து அலறும் போது அந்த உருவம் அதுல மணின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சட்டையை பிடிச்சி அப்படி இழுத்துருக்கு, சட்டெல்லாம் கிழிஞ்சும் இருக்கு. அந்த கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல அந்த உருவம் மறைஞ்சும் அங்க ஒரு நிசத்தமான அமைதியும் இருக்க, பசங்க எல்லாருமே இப்போ இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போறதா இல்ல இங்கே சேஃபா இருக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு எல்லாருமே பயத்துல இருக்காங்க. இப்ப அலி வேற ஒரு திசையில கை காமிச்சு, டேய் இந்த இடத்துல நீ 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 அப்படின்னு ஒரு 3 பேரோட பேரை சொல்றாங்க. நீங்க தானே இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாடா நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு அவங்கள இப்போ பயத்தோட சொல்றாங்க. அலியும் அதுக்கேற்ற மாதிரி, இப்போ நீங்க 3 பேர் இல்லடா, உங்க பக்கத்துல 4ஆவதா அந்த உருவம் அங்கிருந்து மறைஞ்சி இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பசங்க மிரண்டு போயிடுறாங்க.
இப்போ அலி என்ன சொல்றாருன்னா, டேய் பயப்படாதீங்க, நான் அந்த ஜின் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறேன். இப்போவாச்சும் நான் சொல்றதை கேளுங்க. எல்லாருமே இப்போ இந்த இடத்த விட்டு போயிட்டு இந்த பில்டிங்க்கு வெளியில போய் நில்லுங்க. நான் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு உள்ள வரணுமா வரக்கூடாதான்னு சொல்றேன், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாருமே எப்பா விட்டா போதும் அப்படின்னு இந்த பில்டிங்கை விட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்ததுக்கப்புறம் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு பசங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடமே ரொம்பவே அமைதியா இருக்கு. ஆனா உள்ள ஏதோ பேசுற சத்தம் மட்டும் கேட்குது. தமிழ்ல பேசலாம், வேற ஏதோ மொழி, அரபிக்குன்னு நினைக்கிறேன், அந்த மொழியிலையும் பேசிக்கிற சத்தம் தான் இவங்களுக்கும் கேட்டிருக்கு. இப்படி கொஞ்ச நேரம் அந்த பேசுற சத்தமும் கேட்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பில்டிங்குள்ள அலி ஒரு மாதிரி அலறாரு. அண்ட் அவரு கீழே விழுற மாதிரி அடிக்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்குது. அந்த சத்தம்லாம் கேட்டதுக்கு அப்புறம் வெளியில இருக்கிற பசங்க டே அவனுக்கு ஏதாச்சும் ஆயிரப்போகுது அப்படின்னு எல்லாருமே பதட்டத்தோட அந்த பில்டிங்குள்ளேயும் வந்து பாக்குறாங்க. பார்த்தா அலி ஒரு மூலையிலையும் மயங்கி இருக்காரு. கரெக்டா பசங்க எல்லாருமே இந்த பில்டிங்குள்ள வர கேப்ல தான் இந்த இடத்துல அப்துல்லும் இந்த பில்டிங்குள்ள என்டர் ஆயிருக்காரு. அந்த சமயம் தான் ஒரு பெரிய கல்லும் அலி அவர் மேல விழற மாதிரி இருந்திருக்கு. ஆனா அவரும் முழிச்சு அதுல இருந்து தப்பிச்சிருக்காரு. ஆனா அவர் முழிச்சு முதல்ல பார்த்தது அப்துல்ல தான். இவன் தான் கள்ள தூக்கி போட்டிருக்கான் அப்படின்னு தப்பா நினைச்சு அவர்கிட்ட போய் சண்டை போட அதுக்கப்புறம் தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே அலி அப்துல் கிட்டயும் சொல்லியிருக்காரு. அந்த பசங்க வெளில போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பசங்கிட்டையும் இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அப்துல் டேய் இங்கே இருக்க வேண்டாம், இங்கே இருந்து உங்களை கூட்டு போகிறதுக்காக தான் நானும் வந்தேன், தயவு செஞ்சு இங்கே இருக்க வேண்டாம், எல்லாருமே வெளியில் வந்திருக்குன்னு சொல்ல இப்போ பசங்க எல்லாருமே அந்த அபேண்டன் பில்டிங்கை விட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்துல் என்ன பண்ணுறாருன்னா, அவர் முன்கூட்டியே எச்சரிக்கையாக பாக்கெட்டில் கொஞ்சம் தாபீஸ்லாம் வச்சுருந்துருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதில் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தற்கால வேலை பார்த்துருக்காங்க, அதாவது உஸ்தாத் அப்படின்ற லெவலுக்கு. இதனாலே இந்த மாதிரி பிரச்சனை முன்கூட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு ஓரளவுக்கு இவருக்கும் தெரியும். அதனாலே ஆரம்பத்தில் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சில தாபீஸ்லாம் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு தான் வந்திருப்பாரு. இப்ப பசங்க இதுல நிறைய பேரும் பயந்துருக்காங்க. அதுல அன்புன்றவரு இங்க இருக்கிற மற்ற பசங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன பையன் தான், அவரும் ரொம்ப பயந்துருக்காரு. டேய் உனக்கு எதனா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க இல்லைண்ணே ஆனால் கொஞ்சம் பயந்துருக்கன்னும் போது அப்துல் என்ன பண்ணுறாருன்னா அந்த தாபீஸ் எடுத்து அவரோட கையிலையும் ஒரு சில பேரோட கையிலையும் கட்டி விடுறாரு. அலி கிட்ட முதல்ல கேட்குறாரு, டேய் இவ்வளோ பண்ணி எல்லாமே நீ தான் பண்ண, உனக்கு எதுவும் பிரச்சனை ஆகலை அப்படின்னு கேட்க இல்லைடா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்துல் வீர் என்ன பண்ணுறாருன்னா பயந்துருக்கிற பசங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் விட்டு தான் அங்கேருந்து மண்டபத்துக்கும் போகிறாரு. இப்படி பொழுது விடியது. இந்த இடத்துல மண்டபத்தில் பண்ண வேண்டிய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் அக்காவோட நிச்சயதார்த்தம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கேப்பில் அலி அப்துல்லை தேடியும் வர்றாரு. டேய் நேற்று போன இடத்துல நிறைய பிரச்சனை நடந்தது, அதில் ஒரு சில விஷயத்த உன்கிட்ட சொல்லலை. நேற்று நான் ஜின்சுரெல்லாம் போட்டல, அந்த இடத்துல வந்தது ஜின் தான், எனக்கும் நல்லா தெரியும். அந்த ஜின் நம்ம டீமில் இருக்கிற 3-4 பேரை பொசஸ் பண்ண முயற்சி பண்ணுது. அதில் 3 பேர் எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். இவன் 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 அப்படின்னு ஒரு 3 பேரோட பேரையும் சொல்கிறாங்க. அந்த 3 பேருக்கும் பிரச்சனை இருக்குடா அப்படின்னு சொல்ல டேய் என்னடா இப்போ சொல்கிற, நைட்டே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு இப்போ அப்துல் அலி இவங்க 2 பேருமே அந்த பசங்களோட 3 பேரோட வீட்டுக்கும் போயிட்டு அந்த 3 பேருமே கூட்டிட்டு அப்துல் அவங்க குடும்பத்தினர் ஒரு தர்கால உஸ்தாதா இருக்காங்களா அந்த தர்காக்கும் கூட்டு போயிட்டு பசங்களுக்கு மந்திரிச்சு விடுறாங்க. ஆனா பர்டிகுலரா 3 பேரும் கூட்டு போனாங்களா அந்த 3 பேருமே நைட்டு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த உருவம் இவங்களை தொந்தரவு பண்றதா இருக்கட்டும், இவங்களை கொல்ல வர மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா காலையிலக்குள்ள இவங்க சுதாரிச்சதுனால கூட்டு போயிட்டு பண்ண வேண்டிய விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்துல்லும் கேட்கிறாரு, சரிடா 4 பேருன்னு சொன்ன 3 பேர் பண்ணிட்டோம், அந்த 4வது ஆள் யாரு அப்படின்னு கேட்க இல்லடா அந்த இடம் இருட்டா இருந்தது, இந்த 3 பேர் மட்டும் தான் நான் தெளிவா பார்த்தேன், இன்னொருத்தன் யாருன்னு எனக்கும் தெரியல, உனக்கு எதனா தெரியுமா அப்படின்னு அலி அப்துல்லை கேட்க டேய் அந்த ஸ்பாட்ல நான் இல்லவே இல்லை, மனசு கேட்காம தான் நான் திரும்ப வந்தேன், என்கிட்ட போய் கேட்கிறேன் அப்படின்னு 2 பேருக்குள்ளுமே சின்னதாக வாக்குவாதமும் போதும். ஆனால் அந்த நண்பர் யாருன்னும் தெரியலை. இன்கேஸ் இவங்க அதை கேர்லெஸ்ஸாக ஃப்ரீயாக விட்டாங்கன்னா அந்த நண்பருக்கு பெருசாக ஏதாச்சும் ஆபத்து வருமோ அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருக்கு. அப்போ பசங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, டேய் நேற்று நம்ம கூட யார் யார் வந்தாங்களோ அவங்க எல்லார் வீட்டுக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு வீட்டுக்காக போய் பார்க்க அதில் ஒரு சில பேருக்கு பிரச்சனையே இல்லை, சாதாரணமாக தான் இருக்காங்க. கடைசியாக ஒரு நண்பரோட வீட்டுக்கும் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த நண்பர் ரொம்பவே விசித்திரமாக உட்காந்துட்டு இருக்காரு. அந்த வீடே ஏதோ இருளில் மூழ்கின மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. அப்போவே பசங்களுக்கும் புரிஞ்சிருது, டேய் எனக்கு என்னவோ இவனுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. வீட்டில் இருக்கிற மற்ற குடும்பத்தினரோட முகத்தை பார்க்கும்போது டேய் பிரச்சனை இங்கே தான்டா அப்படின்னு இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க.